அண்ணா என்னோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இதனால வந்து முடி வந்து ரொம்ப கொத்து கொத்தா கொட்டுது. ஸோ நான் முடி கொட்டுறதை நிப்பாட்டி ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கேல்ப் நல்லா க்ளீனா இருக்கும், இச்சிங்ஸ் வராது, பொடுகு வராது, பெயின் வராது, எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டரான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல வந்து 3 வெத்தலையை நல்லா சின்ன சின்னதா பிச்சு போட்டுருங்க. அடுத்து கொஞ்சமா துளசி, கொஞ்சமா வந்து வேப்பிலை, அப்புறமா கொஞ்சமா புதினா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 10 ml வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து யூஸ் பண்றேன். உங்ககிட்ட வந்து டிஸ்டில் வாட்டர் இல்ல அப்படின்னா பியூரிஃபைட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்துருங்க. இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்து நான் 3 ல இருந்து 4 ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண நல்லா பியூர் ஒயிட்டா நல்ல ஒரு கிரீமியான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க லிக்விட வந்து இதுல ஊத்திட்டு மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு கிரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். சோ இதுதான் இந்த ஹேர் மாஸ்க். நல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த ஹேர் மாஸ்க் உங்க ஸ்கேல்ப்ல மெயில நல்லா அப்ளை பண்ணுங்க, நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த ஹேர் மாஸ்க் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.